ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கொஞ்சம் கோலம் போட்டோன்னா நம்ம கண்ணுலையும் மூக்குலையும் தண்ணியாக ஊற்றும். அந்த மாதிரி சமயத்தில் பூண்டு சாதம் செஞ்சு சாப்பிட்டோன்னா சரியாக போகும். இந்த பூண்டு சாதம் செய்முறை என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பூண்டு சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து நான் வடித்து வச்சுருக்கிறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டாமல், ஒரு ரைஸ் கூட உடையாமல் நல்லா உதிரியாக வர்ற போல் நான் அளவாக வேக வச்சு வடித்து தண்ணியெலாம் வடித்து நல்லா ஆற வச்சுருக்கிறேன். இது ஒரு கப் ரைஸ் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தகுந்த போல் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த ரைஸுக்கு நம்ம ஒரு பொடி சேர்க்க போகிறோம். அந்த பொடியை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துடலாம். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை அளவாக வறுத்து விடணும். மல்லியும் கருகக்கூடாது. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அளவாக வறுபடணும். இதில் ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து லேசாக வறுபட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற ரைஸுக்கு தகுந்தப்போ நான் மிளகு சேர்த்துருக்கிறேன். கூட நான் கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகு மட்டும் தான் சேர்க்க போகிறோம். தாளிப்புக்கு நான் ஒரு வரமிளகாய் சேர்ப்பேன். ஏன்னா மிளகோட காரம் தான் இதில் அதிகமாக இருக்கும். மிளகு சேர்த்து மிளகு வெடிக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரக்கூடாது. லேசாக சூடுபடுத்தினா போதும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு, சீரகம் சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே படப்படன்னு வெடித்து வருது பாருங்கள். இதுவே இந்த வறுபட்டதே போதுமான அளவு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை ஒன்றும் பாதியமாக நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வரணும். அடுத்து வாணலியில் நம்ம நல்லெண்ணெயில் ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். ஏன்னா பூண்டு சாதனாலே பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்தா அதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக சாப்பிட்ருவாங்கன்றதுக்காக நான் 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு கூட ஒரே ஒரு வரமிளகாயும் ஒரு வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா நான் 2 பூண்டு எடுத்து உரித்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே இந்த பூண்டு சேர்த்துடலாம். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த பூண்டு வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். முதல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலைன்றதால நான் வேர்க்கடலை சேர்த்தோடனே வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் நான் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கிற ரைஸுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு பார்த்திங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு முதல்ல சேர்த்துருக்கிறேன். மறுபடியும் ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இது கூட சேர்த்து எல்லாத்தையும் மறுபடியும் கலந்து விட்டுடலாம். பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வெந்து வர வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கி விடணும். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சு தான் வதக்கி விடணும். பூண்டு சாதம் செஞ்சு நம்ம பிள்ளைங்கிட்ட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் எடுத்துருக்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் வெரைட்டி ரைஸ் கொஞ்சமாக சாதம் வடித்து எடுத்துகிட்டு இது போல் பூண்டு சாதம் செஞ்சு நம்ம அன்றைய டிஷ்ஷோட என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு முதல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இந்த பூண்டு சாதம் மட்டுமே செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுட்டு தான் இருக்கணும். பொதுவாக வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி தை மாதம் பார்த்திங்கன்னா இந்த குளிரில் பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதை போல் இருக்கிறவங்க ஒரு பூண்டு எடுத்து இந்த ஸ்டவ்லேயோ இல்லை அடுப்புலையோ அதை நல்லா சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பு சரியாக போகும். நீர் கோர்த்தலும் சரியாக போகும்.
அதே போல் அந்த பூண்டு தோலை நீங்கள் நல்லா எரிய விட்டு அது அந்த அந்த ஸ்மெல் வந்து நம்ம வந்து இழுத்தனாலும் அந்த சளி நீர் கோர்த்தல் வந்து சரியாக போகும். இப்போ இந்த பூண்டு வேகிற வரைக்கும் நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன். அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக வச்சு தான் கலந்து விடணும். வெங்காயமும் கருகக்கூடாது, பூண்டும் வெந்து வரணும். அது போல் நான் ரொம்ப சிம்மில் வச்சு தான் கலந்து விட்டுருக்கேன். நல்லா பூண்டு நல்லா வெந்து வந்திருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பூண்டு நல்லா வெந்த வாசனை வருது. நம்ம ஒன்று எடுத்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ நல்லா பூண்டு நல்லா வெந்து வந்ததும் வடித்த ரைஸை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கூட நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் வெங்காயம் பூண்டெல்லாம் அந்த நம்ம சேர்த்துருக்கிற ரைஸுக்கு சரியான அளவு. ரைஸோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை இதுள்ள சேர்க்கணும். பொடி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பொடியை இதில் சேர்த்துடலாம். நான் அரைச்ச அந்த பொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பங்கு அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா சுட சுட இந்த பொடி சேர்த்து இந்த பூண்டு சேர்த்து நம்ம செய்கிற இந்த சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த நேரத்தில் இந்த குளிர்காலத்தில் இந்த போல் இந்த நீர் கோர்த்தல் தலைவலியெல்லாம் சரியாக போகணுன்னா இந்த போல் ஒரு ரைஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு நல்லது. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டுடலாம். ரொம்பவே சத்தான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இந்த பூண்டு சாதம் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.